ஓகே, இன்றைக்கி நம்ம கையில் இருக்கிறது வந்து ஒன் ப்ளஸ் நாட் பட்ஸ் 3 ப்ரோ. இப்போ தான் இது ரீசெண்டாக லான்ச் ஆச்சு. ஆக்சுவலாக இது நம்ம கைக்கு கிடச்சது. அதனால் இதை வந்து ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஆனால் இந்த ரிவ்யூ வந்து நம்ம எப்படி சொல்லலாம்? ஒன் ப்ளஸ் நாட் பட்ஸ் 3 ப்ரோன்னு சொல்லலாமா, இல்லை ஓப்போ என்கோ ஏர் 4 ப்ரோன்னு சொல்லலாமா? இங்கே நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் இருக்குது. இதில் ஒரு சில ரிவ்யூவர் சொல்லாத விஷயத்தையுமே நான் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக இந்தியாவை தவிர மற்ற எல்லா இடத்துலையுமே ஓப்போ என்கோ ஏர் 4 ப்ரோ வந்து லான்ச் ஆயிடுச்சு. யாராவது ஓப்போ என்கோ ஏர் 4 ப்ரோ எப்படி இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா, அதை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா பார்த்துக்கோங்க. வேணால் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இந்த ஒன் ப்ளஸ் இருக்க இடத்துல ஓப்போ, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். உள்ளே இருக்க பட்ஸ் வந்து எல்லாமே சேம். இதில் நிறைய ரிவ்யூஸ் வீடியோ பார்த்தேன். நான் லைனாக ஒரு 5-6 ரிவ்யூஸ் வீடியோ பார்த்தேன். ஆனால் அவங்க யாருமே இந்த ஒரு விஷயத்தை வந்து இதில் மென்ஷன் பண்ணலை. அப்படி என்ன விஷயம் அப்படின்னா, ரெண்டுமே கிட்டத்தட்ட எல்லா விஷயத்துலையும் சேம். அந்த கோடக் மட்டும்தான் டிஃபர் ஆகும். ஆக்சுவலாக நான் ஒரு விஷயம் வந்து எதிர்பார்த்தேன். ஒன் ப்ளஸ் ஏர் 3 ப்ரோவில் வந்து எல்டாக் கோட ஒன் ப்ளஸ் ஓப்போ ஏர் 3 ப்ரோ வந்து எல்டாக் சப்போர்ட் கொடுத்தாங்க. எதுக்கு ஏர் 4 ப்ரோ போகும்போது எதுக்கு எல்ஹெச்டிசி போனாங்க அப்படின்னு தெரில. நிறைய ஃபோன் எல்ஹெச்டிசி சப்போர்ட் பண்ணுறதில்ல. ரொம்ப ஒரு ஹை அண்ட் லெவலில் இருக்க இடத்துல மட்டும்தான் இந்த எல்ஹெச்டிசி வந்து சப்போர்ட் ஆகுது. ஆனால் இந்த ஒன் ப்ளஸ் வந்து அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எல்லாமே சேம். ஆனால் அந்த எல்ஹெச்டிசி கோடக் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு எஸ்பிசி ஏஏசி வச்சு கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஃபிங்கர் பிரிண்ட்லாம் விழுதுப்பா. கை கொஞ்சம் வேர்த்து கொட்டினோடனே கொஞ்சம் ஃபிங்கர் பிரிண்ட்லாம் விழுது. ஆனால் க்ளீன் பண்ணால் தொடச்ச புதுசுமாக எந்த ஸ்க்ராட்ச் விழுந்தாலும் தெரிய போகிறதில்ல. ஆனால் டிசைன் வைஸ் நல்லா இருக்குது. ஆனால் என்ன, இப்படி புள்ளியாக கொடுத்தது புது பீஸாக இருக்கும்போது கொஞ்சம் டேமேஜாக இருந்த மாதிரி தெரியுது. சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் இருந்த மாதிரி. எனக்கு இந்த மாதிரி டிசைன் வந்து அவ்வளோ பிடிக்காது. மேட் ஃபினிஷ் இருக்கணும், ஆனால் இந்த மாதிரி டிசைன்லாம் வச்சு மேட் ஃபினிஷ் தான் அது நல்லா இல்லை. அப்புறம் இன்னொரு இது, நான் நிறைய ரிவ்யூவர்ஸ் வந்து சொல்லும் போது கேட்டேன், இதில் வந்து பேஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஆமாம், அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து இதில் வந்து பேஸ் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. அதை உங்களால் ஈக்குவலைசரில் விளையாட முடியும் அப்படின்னா தாராளமாக அந்த பேஸை வந்து நீங்கள் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணிடலாம். என்ன சொல்கிறது, அந்த ஒரு பூமி பேஸ்லேருந்து ரொம்ப ஒரு பூமிங், அந்த பூமி பேஸ்லேருந்து ரொம்ப அந்த ஒரு பேஸே இல்லாத அளவுக்கு அந்த டியூனிங் வந்து நம்ம கொண்டு போகலாம். அந்த அளவுக்கு அந்த ஈக்யூவில் நம்ம அந்த கேப்பபிலிட்டி வந்து இருக்குது. நல்ல ஈக்யூக்கு வந்து ரெஸ்பாண்ட் ஆகுது. அந்த ரொம்ப ஒரு பூம், அந்த பேஸில் இருக்க அந்த பூம் வந்து ரொம்ப அழகாக அந்த ஈக்யூக்கு வந்து ரெஸ்பாண்ட் ஆகுது. இந்த பேஸ் வேவ் டெக்னாலஜி இந்த ஒன் ப்ளஸ் பட்ஸ் 3 யூஸ் பண்ணவங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த இதை வந்து இது இப்போ ஒன் ப்ளஸ் பட்ஸ் 3 ப்ரோலையுமே கொடுத்துருக்காங்க. எப்படி சொல்கிறது, அந்த பேஸ் வந்து ஒரு சப்வூஃபர் டைப் பேஸ், அட்டி சும்மா தாறுமாறாக விழுது பேஸ். ஆனால் ஆக்சுவலாக நான் ஒரு அந்த பேஸ் சாங்ஸ் கேட்குற இதெல்லாம் எனக்கு கிடையாது. எனக்கு பேஸ் வந்து அந்த கரெக்டாக ரொம்ப குறைஞ்சும் இல்லாமல் ரொம்ப ஜாஸ்தியும் இல்லாமல் ஒரு கரெக்டான அளவு பேஸ் வந்து இருக்கிறது வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். என்னோட இதுக்கு வந்து ஆக்சுவலாக எல்லாருமே பேஸ் அப்படி இருக்கும், பேஸ் இந்த ஃப்ரீக்வன்சி டிஸ்டர்ப் பண்ணும், பேஸ் வந்து ஒவ்வொரு சாங்கையே கெடுத்துரும் அப்படி இப்படின்னாங்க. ஆக்சுவலாக அப்படி தான் ஒன் ப்ளஸ் புல்லட் நெக் பேண்ட் Z2க்குமே சொன்னாங்க. ஒவ்வொரு பேஸு மெலடி சாங்ஸ் கேட்கும்போதும் பேஸ் வந்து இதாகுது அப்படி இப்படின்னாங்க. ஆக்சுவலாக ஒன் ப்ளஸோட அந்த பேஸ் டியூனிங் எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப என்ஜாயபிளாக, அது என்ன சொல்கிறதுனா, உங்களுக்கு வந்து அது வந்து இப்படி இருக்கே பேஸ், அப்படி காது வலிக்கு தலைவலிக்கு அந்த மாதிரி டைப் பேஸ் இல்லை. உங்களால் அதை அந்த ஒரு என்ஜாயபிள் பேஸை வந்து அந்த ஒன் ப்ளஸ் டியூனிங் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. இன்னொரு பெரிய காமெடி என்ன, நான் ஆக்சுவலாக யோசிச்சிருக்கேன், இந்த 12.4mm டிரைவர் வந்து நிறையா இந்த பிபிகே ரொம்ப டெக்னிக்கலாக உள்ள நுழைஞ்சினோன்னவங்களுக்கு இந்த கம்பெனி தெரிஞ்சிருக்கும். ஓப்போ, ஒன் ப்ளஸ், விவோ, ஐக்யூ, இன்னொரு பிராண்ட் ஏதோ ஒன்று உண்டு, ஓப்போ, ஒன் ப்ளஸ்ஸு, விவோ, ஐக்யூ, இன்னொன்று ஏதோ ஒன்று உண்டு, அது விக்கிபீடியாவில் இருக்கும்.
டக்குன்னு ஞாபகம் வரல, பார்த்துக்கோங்க. ஒரு 5-6 ரியல்மி இது எல்லாத்தையும் கட்டி மேய்க்கிறது வந்து இந்த பிபிகே இதுதான். ஆக்சுவலாக இந்த 12.4mm டிரைவர்ஸ் வந்து இந்த எல்லா பிராண்ட்லையுமே ஒரு மாதிரி காமனாக வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இந்த 12.4mm டிரைவர்ஸ் வந்து ஒன் ப்ளஸ் நெக் பேண்டில் உண்டு. ஆனால் அது வந்து பேஸ் டிரைவர்ஸ். இதில் வந்து இந்த டைட்டானியம் கோட்டு மட்டும் கொடுத்து ஆக்சுவலாக இது ஒரு தனி இதாகவே ஆக்கிட்டாங்க. ஆனால் ஆக்சுவலாக இப்படி வச்சு பார்த்தா எனக்கு ஒன் ப்ளஸ் Air 3 Pro தான் ஞாபகம் வருது. அந்த டிசைன்ஸ், அந்த LR இருக்குல்ல, அந்த பட்ஸை பார்க்க அப்படி தான் இருக்குது. நான் ஆக்சுவலாக ஒன் ப்ளஸ் வந்து ஒரு அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த லான்ச்சிங் ஈவெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்து அந்த க்ரீன் கலர் பட்ஸ் இருந்தது. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிக்குள்ளெல்லாம் வந்தவங்களாம் வந்து அதை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அந்த க்ரீன் கலர் பட்ஸை பார்த்தோன்னே எனக்கு ஒன் ப்ளஸ் ஏதோ பெருசாக பண்ண போகிறாங்க இந்த டைம் வந்து. பட்ஸ் 3 சரியான பீஸு, அப்படி ஒரு டிவைஸை இறக்கியிருக்காங்க. அப்படின்னும்போது எனக்கு இந்த மாதிரி அந்த லான்ச் ஈவெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்து அந்த பட்ஸை பார்த்த உடனே எனக்கு ஏதோ பெருசாக பண்ண போகிறாங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு ஆக்சுவலாக அந்த டைமே கொஞ்சம் ஹைப் அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. அந்த ஹைப்பை பூர்த்தி பண்ணிச்சா அப்படின்னு கேட்டால் என்ன கேட்டால் இதில் ஒரு எல்டாக் கொடுத்துருந்தாங்கன்னா எனக்கு இது இன்னும் கொஞ்சமே நல்லா இருந்திருக்கும். அந்த எல்டாக் இல்லாத வந்து எனக்கு ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. ஆனால் சவுண்ட் குவாலிட்டி ஆக்சுவலாக இன்னொரு விஷயம், இந்த விஷயத்த வந்து எந்த ரிவ்யூஸுமே சொல்லலை. ஆக்சுவலாக நானே இதை வந்து ஒன் ப்ளஸோட ஸ்பெக் ஷீட்டில் தான் கண்டுபிடிச்சேன். ஓப்போ என்கோ Air 4 ப்ரோவில் வந்து ஐரஸ் சர்டிஃபைடு சவுண்டு உண்டு. காரணம் அந்த LSDC இருக்கும். இவங்க வந்து அந்த டிரைவரை சேஞ்ச் பண்ணாமல் ஒன் ப்ளஸில் அப்படியே தூக்கிட்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலாக இதுக்குள்ளே இருக்க டிரைவர்ஸால் ஐரஸ் சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அந்த கோடக் சப்போர்ட் இல்லாததுனால தான் இதுக்கு ஐரஸ் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த ஃப்ரீக்வன்சி பேண்டை வந்து SBC-யாலும் AAC-யாலும் கொண்டு வர முடியாது. இன்னொரு வந்து இந்த ஹிந்தி ரிவ்யூவர்ஸாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும், எல்லாருமே சொன்னது என்ன அப்படின்னா இதோட சவுண்டில் வந்து இந்த ஸ்பேஷியஸ்னஸ், அந்த ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட் செப்பரேஷன் இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. அப்போ வந்து எனக்கு புரியல, இது ரொம்ப எப்படி ஒன் ப்ளஸ் டியூனிங் ரொம்ப நல்லா பண்ணிட்டாங்களா அப்படின்ட்டு ஒரு சின்ன இது. நான் இந்த பேஸு சொல்லும் போதும் கொஞ்சம் ஏதோ ஒன்று சொதப்பிட்டாங்க. ஆனால் நிறைய பேர் சொன்னது அப்படி தான், பேஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. ஆனால் அந்த பேஸில் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி இது பண்ணிட்டு நம்ம சாங்ஸ் கேட்கும்போது இன்ஸ்ட்ருமெண்ட் செப்பரேஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக நானுமே கேட்கும் போது அதை ஃபீல் பண்ணேன். எப்படின்னா எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் மேல் வாய்ஸு ஃபீமேல் வாய்ஸு எல்லாத்தையும் போட்டு கச்ச 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 கச்சன்னு வச்சு மண்டைக்குள்ளே வச்சு திணிக்காமல் அந்த நம்ம தலைக்கு வெளியே வருது சவுண்ட். அந்த சவுண்ட் ஸ்டேஜ் வந்து ரொம்ப அழகாக என்ன சொன்னாங்க, அந்த சவுண்ட் ஸ்டேஜ் வந்து ரொம்ப நீட்டாக இருந்தது. ப்ரெசன்டேஷனும் சரி, அந்த ஒரு சாங்கோட ப்ரெசன்டேஷனுமே ரொம்ப அழகாக கொண்டு வந்தது. இன்னும் ஏதோ ஒரு சாங் நான் கேட்டேன், ஆமாம், அந்த அச்சம் அச்சம் இல்லை, அந்த சாங் கேட்கும் போது அதான் ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட் வரும்போதும் தனியாக ரொம்ப அழகாக இருந்தது இது கேட்குறதுக்கு. ஆக்சுவலாக நான் ஒன் ப்ளஸ் பட்ஸ் 3ல் அந்த இது ஃபீல் பண்ணேன். ஆனால் அதில் LHDC இருந்துச்சு, அதனால அதில் ஐரஸ் சர்டிஃபிகேட் இருந்தது. அந்த சர்டிஃபிகேட் இருந்து அந்த கேப்பபிலிட்டி இருந்து அந்த மாதிரி ஒரு இது கொண்டு வந்தது. ஆக்சுவலாக இந்த ஒன் ப்ளஸ் பட்ஸ் நாட் 3 Pro வந்து அதுக்கு சலைச்சதே கிடையாது. ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப அந்த அதுக்கும் இதுக்கும் உள்ள கேப் வந்து ரொம்ப மைன்யூட்டாக தான் இருக்கும். அது போட்டி போடலாம், அது கூட அந்த அளவுக்கு ஒர்த்து அந்த ஒன் ப்ளஸ் பட்ஸ் 3 Pro வந்து. அந்த அந்த கிலோஹெர்ட்ஸ் அந்த ஃப்ரீக்குவென்சி ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே டிரைவர்ஸில் இருக்கிறதுனால அழகாக எல்லா சவுண்டையுமே அதால் ஹேண்டில் பண்ண முடியுது. எல்லாத்தையும் போட்டு திணிச்சு ப்ரெஷர் கொடுத்து ஒரு சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணாமல் அந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அந்த டிரைவர்ஸில் 20,000 to 40,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் ஆக்சுவலாக எல்லா கோடாக கொடுத்து தான் இது அழகாக ஐரஸ் சர்டிஃபைட் சவுண்ட் வந்து கொடுத்துருக்கோம். இதில் அந்த எப்படி சொல்கிறது, ஆக்சுவலாக எனக்கு அது இப்போ அது தேவைப்படாது. ஏன்னா அந்த சவுண்ட் வந்து நார்மலாகவே நல்லா இருந்தது. ரொம்ப மைன்யூட் டிஃப்ரென்ஸ் தான். ஆனால் ஓப்போ என்கோ Air 4 Pro வந்து 5,000 இது 3,000. அந்த ஒரு கோடுக்காக 2,000 செலவு பண்ணுமா என்னன்னு கேட்டால், இனி நீங்கள் வர்ற அந்த ஓப்போ என்கோ Air 4 Pro வந்து நீங்கள் வாங்கணும்னு அவசியமே கிடையாது. இதுவே சூப்பராக இருக்குது.
அந்த 2000 எக்ஸ்ட்ரா செலவு பண்ணணும் தேவையே கிடையாது. ஆனால் OnePlus Buds 3 கம்பேர் பண்ணும்போது அந்தளவுக்கு அந்த ரொம்ப நுண்ணிப்பாக கேட்டிங்கன்னா OnePlus Buds 3 தான் நிறைய பேர் நல்லாயிருக்குன்னு சொல்லுவீங்க. ஏன்னா அதில் இருக்க அந்த டியூவல் ரேஸ் வந்து அவ்வளோ அழகாக சவுண்டை ரீப்ரொடியூஸ் பண்ணிச்சு. இது அதுக்குன்ட்டு இது ரொம்ப மோசம்லாம் சொல்ல, கிட்டத்தட்ட அது ஆனால் இது சிங்கிள் டிரைவர்லேயே அதுக்கு ரொம்ப டஃப் கொடுத்துச்சு அந்த இதில் அவ்வளோ. ஏன்னா இதாலேயுமே ஒரு 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 நல்ல குவாலிட்டியை வந்து டெலிவர் பண்ண முடியுது சிங்கிள் டிரைவர்லேயே. வேறு இதோட அப்பியரன்ஸ் அதை நான் சொன்ன மாதிரி எனக்கு வந்து இந்த டிசைன் வந்து அவ்வளோவா பிடிக்கலை. நான் இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு டிடபிள்யூஎஸ் இந்த டிசைனை பார்த்துருக்கேன். ஆனால் எந்த டிடபிள்யூஎஸ் தான் ஞாபகம் இல்லை. உங்களுக்கு யாருக்காவது ஞாபகம் இருந்தால் கமெண்ட் சொல்லுங்கள். இப்போது இந்த பட்ஸ் உள்ள ஆனால் இது ஒரு டிசைன் வித்தியாசமாக பண்ணிட்டாங்க. இந்த பட்ஸ் அந்த ஸ்டெம் டிசைனு சின்னது வந்து அப்படியே பெருசாக வர மாதிரி நல்லா இருக்குது. என்ன பண்ணாலும் இந்த ஒரு டிசைனை மாற்ற மாட்டேங்கிறீங்களா? சவுண்ட் குவாலிட்டியான நல்லா இருந்தது. ஏஎன்சி இது அடுத்து நிறைய பேர் கன்சிடர் பண்ணுறதுக்கு ஒரு வேலிடான பாயிண்ட். ஏஎன்சி பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க OnePlus. நம்ம வந்து ஒரு 10,000-12,000 செக்மெண்ட்டில் ஒரு ஏஎன்சி எப்படி எதிர்பார்த்துருப்போம். ஒரு நல்ல ஏஎன்சி ஒரு டைமில் வந்து நம்ம அப்படி எதிர்பார்த்துருப்போம். ஒரு நல்ல ஏஎன்சி வேணால் நம்மெல்லாம் 10,000 இல்லைன்னா இந்த ஏர்பாட்ஸ் அந்த மாதிரி கொடுத்து ஒரு 12,000 அந்த நார்மலாக ஒரு நல்ல ஏஎன்சிக்கு நம்ம 10,000 மேலே போடணும். பெஸ்ட்டு ஏஎன்சியெல்லாம் வேணுன்னா ஆப்பிள் தான் போனோம், சோனி தான் போனோம் அப்படின்றது. இப்போ அந்த நிலமெல்லாம் இல்லை. ஒரு 5,000 சிஎம்எஃப் பட்ஸ் ப்ரோ 2 அதுவுமே நான் ட்ரை பண்ணேன். அதோட ஏஜென்சியும் வேறு லெவலு. நம்ம இனி அப்படி அவ்வளோ காசு கொடுத்தெல்லாம் வாங்கி அந்த ஏஜென்சி ஃபீல் பண்ணலாம். நீங்கள் ஒரு 3,000 கையில் இருந்தாலே போதும். அந்த ரியல்மியில் இப்போ ரியல்ஸாக லான்ச் பண்ணாங்க பட்ஸ் Air 6 சூப்பராக இருக்கும் ஏஜென்சி. 3,000 எந்த பிராண்ட்னாலையும் அப்படி ஒரு ஏஜென்சி இது வரைக்கும் கொண்டு வர முடியல அந்த பட்ஜெட்டில். நல்லா இருக்கா. ஆனால் உள்ளே வந்து அந்த எனக்கு தெரிஞ்ச ஒரு கிளாஸி ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். எனக்கு ஆக்சுவலாக அது OnePlus அந்த பட்ஜெட்டு ஃபுல் மேட் டிசைன் ரொம்ப பிடிச்சது. இதுவுமே அந்த மாதிரி ஃபுல் மேட் கொடுத்துருக்கோம். ஓப்போலேருந்து எல்லாத்தையும் காப்பி அடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஏதாவது யூனிக்காக டிசைன்லேயே ஏதாவது கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். நல்லாயிருக்கு. இங்கே ஒரு இண்டிகேஷன் லைட்டு, ஒரு பேரிங் பட்டன், டைப் சி. ஆமாம், அதுவும் சார்ஜிங். இந்த பாயிண்ட் எப்படி மறந்தேன் நான். சார்ஜிங் 10 நிமிஷம் சார்ஜ் போட்டால் 11 மணி நேரம் ப்ளேபேக். இது வரைக்கும் எந்த டிடபிள்யூஸ்லையும் இவ்வளோ ஒரு பேட்ரி பேக்கப் பார்த்ததே கிடையாது. 10 நிமிஷம் தான். 10 நிமிஷம் சார்ஜ் போட்டால் 11 மணி நேரம். 11 மணி நேரம் பேட்ரி பேக்கப். நீ இப்போ போய் டக்குன்னு போய் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வர்ற நேரத்துக்குள்ளே டிடபிள்யூஸ் வந்து 11 மணி நேரத்துக்கு சார்ஜ் ஆகிரும். நீ இப்படி போய் சாப்பிட்டு வரத்துக்குள்ளே அந்த 10 நிமிஷம் டைம் கேப்பில். ஆனால் பேட்டரி லைஃப் சரியான பேட்டரி. ஆனால் நான் இன்னும் பேட்டரி லைஃப் வந்து டெஸ்ட் பண்ணல. நான் டெஸ்ட் பண்ணால் அதை நான் மென்ஷன் பண்ணுறேன் கீழே கமெண்ட்ஸில். இல்லைனா ஏதோ ஒரு ஷார்ட்ஸில் வந்து அப்டேட் பண்ணுறேன். நல்லாயிருக்கு. ஆனால் இந்த OnePlus வந்து கொஞ்சம் ஸ்டைலாக எதாவது எழுதுனாங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த பட்ஸ் மேலே OnePlus Buds 3 மேலே எழுதுனது அப்படி தான் இருக்குது. இப்போ சாம்சங் எழுதுனா அவங்களோட டிசைன் ஒரு மாதிரி நல்லா அழகாக இருக்கும். அந்த சாம்சங் லோகோ பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். அதே மாதிரி ரியல்மி இது அவங்களுக்கு கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது எல்லாம் கேப்ஸில் போட்டு ஒரு மாதிரி அந்த ஒரு பெரிய பிராண்டுன்ற ஃபீலே இல்லை. அந்த OnePlus எழுதியிருக்காங்களா அது வந்து அந்த ஒரு பெரிய பிராண்டை ஃபீல் கொடுக்க முடியும். பழைய OnePlus லோகோ இருந்தால் கூட அது கூட ரொம்ப நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். ஆனால் இந்த OnePlus இப்படி எழுதுறது வந்து அவ்வளோ அட்ராக்டிவாக இல்லை. அப்புறம் இன்னொரு சப்போஸ் இன்கேஸ் இது OnePlus R&D டீமில் அதாவது எப்படியாவது போச்சுன்னா இந்த 12.4mm டிரைவரை விட்டுட்டு ஏதாவது ஒரு இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு ஏதாவது எடுத்துகிட்டு போங்க. எல்லா ரியல்மிலையும் பார்த்தா 12.4mm, அடுத்து ஓப்போவில் பார்த்தாலும் அதே இது, OnePlusல பார்த்தாலும் அதே இது, எல்லா பிராண்ட்லையுமே இப்படியே பார்த்தாரு. அதைத்தான் நான் சொன்னேன். இந்த ரியல்மியில் டூயல் டிரைவர் ஆரம்பிச்சு விட்டானுங்க. Buds 3க்கு போச்சு, Air 6 ப்ரோக்கு வந்துச்சு. அடுத்து ஆமாம் சிஎம்எஃப்க்கும் போச்சு.
ஆக்சுவலாக சிவபரணி அண்ணா யூடியூப் சேனல் பார்த்தவங்களுக்கு தெரியும். அந்த நான் ஏற்கனவே ஒரு வீடியோலையும் சொல்லியிருப்பேன், அந்த ரியல்மி நெக் பேண்டும் சிஎம்எஃப் நெக் பேண்டும் ஒன்றா இருக்குது. நான் ஒரு வேளை சைனாக்காரங்களும் எல்லாம் ஒன்றா பண்ணுறாங்க, இது பிராண்டு ரெண்டுத்துக்குள்ள நடக்குள்ள ஏதோ ஒரு கொடுக்கல் வாங்கல் இருக்குது. பட்ஸு டிசைன் மட்டும்தான், அந்த ஸ்டெம் மட்டும்தான் டிசைன் வேறு மாதிரி இருக்குது. சிஎம்எஃப் பட்ஸ் ப்ரோ 2 அந்த காதுக்குள்ளே போகிற அந்த பார்ட் எல்லாமே அப்படியே அந்த ஏர் 5 ப்ரோ ஏர் 6 ப்ரோ மாதிரி இருக்குது. உள்ள டிரைவர் செட்டப் எல்லாம் அது ஏஎன்சி மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கான். பட்ஸ் ஏர் 5 ஏர் 6 விட நல்லா இருக்குது. இது வந்து நான் என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஒவ்வொரு பிராண்டும் கொஞ்சம் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வாங்க. எல்லா பிராண்டுமே ஒரே டெக்னாலஜி டெவலப் பண்ணால் நல்லா இருந்தால் ஒரே டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. ஆர்என்டியில் தனித்தனியாக இப்போ ஒன் ப்ளஸில் ஒரு யூனிக்காக ஒரு ஆமாம் இது எல்இடி ஆஃப் ஆகிட்டு. ஒன் ப்ளஸில் யூனிக்காக ஒன்று கொண்டு வாங்க, ரியல்மியில் யூனிக்காக ஒன்று கொண்டு வாங்க, ஓப்போவில் யூனிக்காக ஒன்று கொண்டு வாங்க, விவோவில் யூனிக்காக ஒன்று கொண்டு வாங்க, ஐக்யூவில் யூனிக்காக ஒன்று கொண்டு வாங்க. ஒரே டிசைனை போட்டு ஒரே டிரைவர் செட்டை போட்டு திணிக்காதீங்க. டியூனிங்கும் அட்லீஸ்ட் ஏதாவது ஒருத்தர் டியூனிங் நல்லா இருந்தால் பரவாயில்ல. எல்லாமே அந்த பேஸ் ஃபோக்கஸ்டாகவே போகுது. டியூயல் டிரைவராக இருந்தாலுமே அவுட் ஆஃப் த பாக்ஸ் நல்லா பேலன்ஸ்டாக நல்ல டியூனிங்கோடு கொண்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். எல்லாமே பேஸ் ஃபோக்கஸ்டாக போகிறாங்க. இங்கே பேஸ் ஃபோக்கஸ்டாக உண்டு, அதை நம்ம ஈக்யூவில் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வந்துக்கலாம். டிரைவர்ஸில் ரொம்ப பேஸ் பவர் டிரைவர்ஸாக நீங்கள் நிறைய யூஸ் பண்ணுறாங்க எல்லா பிராண்ட்ஸும். சரி, பேலன்ஸ் டியூனிங்கில் டிரைவர்ஸ் எல்லாமே டியூன் பண்ண பாருங்கள். அது ஈக்யூ செட்டப்ஸில் பேஸ் வேணுன்றவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது ஆக்சுவலாக இந்த ரியல்மிலையும் சரி ஒன் ப்ளஸ்லையும் சரி, அந்த ஒன் ப்ளஸில் வந்து பேஸ்டுன்னு சொல்கிறதும் ரியல்மியில் வந்து அந்த டைனமிக் பேஸ்ன்னு சொல்கிறது நம்ம தேவையை ஏற்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக அதெல்லாம் -10 10 வர போகுது. -10 வச்சா பேஸ் சுத்தமாக இல்லை, நம்ம ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் டியூனிங் வந்து ஆக்சுவலாக சிஎம்எஃப்பில் வந்து நம்ம ஈக்யூ வச்சு எவ்வளோ டியூன் பண்ணாலுமே அந்த டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப லைட்டாக இருக்குது. ஆனால் ஒன் ப்ளஸ் வந்து நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுது, ரியல்மியும் அதே மாதிரி நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுது. அதனால் டியூனிங் வந்து பேலன்ஸ் ஃபோக்கஸ்டாக கொண்டு போயிட்டு நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். எல்லா இதுவுமே ஹேவலடி ஆப்பில் அந்த மாதிரி செட்டிங்ஸ் இருக்குது. இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நானும் அப்படி தான் நினச்சேன். ஒவ்வொரு டைமும் வரும்போது எதாவது பண்ணுவாங்கன்னா அந்த பிராண்டில் இருக்குது அப்படியே தூக்கிட்டு வருது, இந்த பிராண்டில் இருக்குது அது தூக்கி அப்படியே அடுத்த பிராண்டு தூக்கிட்டு போகிறது. இப்படி தான் இந்த பிராண்டுக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்குது. ஃபைனல் கன்க்ளூஷனாக ஒன் ப்ளஸ் நாட் பட்ஸ் 3 பொறுத்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஒன் ப்ளஸ் ஃபேனாக இருந்தால் உங்களுக்கு பேஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, அதுக்குன்ட்டு பேலன்ஸ் சவுண்டு இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். பேலன்ஸ் சவுண்டு நீங்கள் உங்களுக்கு ஈக்யூவில் நல்லா டியூன் பண்ண தெரியும் அப்படின்னா, உங்களுக்கு பேஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, ஏஎன்சி உங்களோட அந்த செக்லிஸ்ட்டில் ஏஎன்சியும் ஒரு இது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த இதை கன்சிடர் பண்ணலாம். அந்த ப்ரைஸில் ரியல்மி ஏர் 6ம் இருக்குது. ரெண்டுமே கிட்டத்தட்ட எல்லா ஸ்பெக்குமே ஒரே மாதிரி தான், சேஞ்சஸே கிடையாது. அவன் 50 dB மென்ஷன் பண்ணியிருக்கான், 49 dB அதெல்லாம் ஒரு சேஞ்சஸும் கிடையாது, எல்லாம் ஒரே அளவு தான். என்ன கேட்டிங்கன்னா, ரியல்மியை விட ஒன் ப்ளஸ் வந்து சவுண்டு கொஞ்சம் நல்லாவே இருக்குது. காரணம் நான் சொன்னல, அந்த டிரைவர் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் வந்து 40,000 ஹெர்ட்ஸ் வர போகிறதுனால அந்த டிரைவர்ஸ் வந்து ரொம்ப மெனக்கடாமல் அழகாக எல்லா சவுண்ட்ஸையுமே அழகாக ப்ரொடியூஸ் பண்ணுது. ரியல்மியோட இதில் வந்து சவுண்டு எனக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு. ரியல்மியில் சப்போஸ் உங்கள் ஃபோனில் எல்ஹெச்டிசி சப்போர்ட் இருந்தது அப்படின்னா ரியல்மிக்கு தாராளமாக போங்க. இன்னும் கொஞ்சம் அந்த ரொம்ப மைன்யூட் டிஃப்ரென்ஸ் என்ன கேட்டிங்கன்னா, பில்டு குவாலிட்டி எல்லாமே ஒன்று தான். என்ன கேட்டால் நான் ரெண்டுமே சஜஸ்ட் பண்ணுவேன். உங்கள் ஃபோனில் எல்ஹெச்டிசி இருந்தால் தாராளமாக ரியல்மி எடுத்துக்கோங்க. ஆனால் அந்த ரொம்ப மைன்யூட் டீட்டெயில்ஸில் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னா நீங்கள் ரெண்டுமே கன்சிடர் பண்ணலாம். என்ன கேட்டிங்கன்னா, மைன்யூட் ரொம்ப இப்போ எல்லா டீட்டெயில்ஸுமே இதிலே கவர் ஆகிரும். ஏசியில் ரொம்ப மைன்யூட் அந்த சவுண்ட்ஸ் இதில் சின்ன சின்ன சேஞ்சஸ் தெரியும். ரொம்ப அது நுண்ணிப்பாக சைலண்ட்டாக உட்காந்து கேட்டிங்கன்னா தெரியும். அந்த மாதிரி ரொம்ப நுண்ணிப்பாக கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அதாவது ஆடியோ ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லலாம், அப்படி ரொம்ப இதாக கேட்கணும், ரொம்ப நுண்ணிப்பாக கேட்கணும்னு நினைக்கிறவங்க ரியல்மிக்கு போங்க. எனக்கு அப்படிலாம் இல்லை, எனக்கு கேட்க நல்லா இருக்கணும், ஏஎன்சி நல்லா இருக்கணும், ஃபிட்டிங் நல்லா இருக்கணும் அப்படின்னா தாராளமாக இது ஒன் ப்ளஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள்.
எனக்கு தெரிஞ்சு எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. கேஸ் கூட நல்லா ஸ்டடியாக இருக்குது. ஆனால் இந்த மேட் ஃபினிஷ் மட்டும் கொஞ்சம் மாற்றிருக்கலாம். ஓகே, தேங்க்யூ.